என் குழந்தைக்கு செல்வி பேர் வைக்கிறதா இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கிறதா நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் இத பத்தி பேசவும் வேணாம், யோசிக்கவும் வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மாயா போங்கன்னு சொல்றல. பாவம்மா. அறிவு, இங்க வா. என்ன சந்தியா? அங்க பாரு. ஐயய்யய்யய்யய்யய்ய, என்னது இது? மாயா சாப்பிட்டு வச்ச எச்ச பிளேட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. வர வர கழுத தேஞ்சு கட்டரமான கதையா எல்லாம் இருக்கு. இவ ஒரு மகாராணி ஆட்ட வாழ்வான்னு பார்த்தா மகா மட்டமா இல்ல ஆயிட்டா. இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறா? என்ன சந்தியா இதெல்லாம்? ஒண்ணுமே புரியலையே. நேத்து வரைக்கும் வீடே போட்டி போட்டு மாயாவை தாங்கு தாங்குன்னு தாங்கிச்சு. இன்னைக்கு ஒரு வேலைக்காரி ரேஞ்சுக்கு அவளை இப்படி இறக்கிட்டாங்களே. ஒருவேளை சந்தோஷ் தான் இவளை இப்படி நடத்த சொல்லிருப்பானோ? போயும் போயும் படிக்கட்ட போய் தொடக்கிறாளே. ஐயோ, எத்தனை வாட்டி இதே படிக்கட்டுல கம்பீரமா ஏறி இறங்கிருப்பா. பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு சந்தியா. அறிவு, இவளுக்கே இந்த கதினா நமக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாரு. ஐயே, என்னம்மா நீ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பெருக்க சொன்ன, அதுக்குள்ள நீ தொடக்கவே ஆரம்பிச்சிட்ட. அதானே. என்ன சந்தியா, இதுங்களாம் மாயாவை இப்படி வேலை வாங்குதுங்க? அதான் எனக்கும் புரியல. அதிகாரம் தூள் பறக்குதே. ஆண் வாரிச பெத்தவ இப்படி அடிமை மாதிரி நிக்கிறா. நினைக்கவே அசிங்கமா இருக்கு சந்தியா. ஏ மாயா, உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னாலும் புரியாதா? முதல்ல வீட்டை பெருக்கு, அப்புறமா தொடச்சுக்கலாம். புரியுதா? சரிங்கம்மா. அது ஏ மாயா, முதல்ல வாசலை பெருக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள பெருக்குவாங்க. அது தெரியாதா உனக்கு? நீ அப்படியே தலைகீழ பண்ற. சாரிமா. சாரி எல்லாம் இருக்கட்டும், ஒரு வேலை கூட தெரியாம உன்னை எப்படி இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க? பார்த்தா தெரியல, அதான் முதுகே வளைய மாட்டேங்குதே. நல்லா குனிஞ்சு பெருக்கு. என்ன அறிவு, நம்ம மாயாவை முழு நேர வேலைக்காரியா மாத்திட்டாங்க. நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. போய் 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. எனக்கு கேள்விலாம் கேட்க தெரியாது சந்தியா. 20 வருஷத்துல நாங்க மாயாவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி கூட எடுக்க விட்டதில்லை. அப்படி வளர்த்த எங்க வீட்டு ஒரே பொண்ண இந்த குப்பை தொட்டி குடும்பம் வேலை வாங்குதா? இரு, அந்த கேள்வியை போய் அப்படியே கழுத்து நெரிச்சு கொண்டு அறிவு, ஏற்கனவே ஜெயில இருந்தது பத்தாதா? கொலை வேற பண்ண போறியா? என்ன அறிவு பண்ற? அண்ணி வெளியில போயிருக்காங்கல்ல, இதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அப்பதான் அவங்களுக்கு இவங்க பண்ற கொடுமை எல்லாம் தெரியும். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ஆமால. ஹலோ, நாங்க நிக்கிற இடத்த யார் பெருக்குவா? பாரு எவ்வளவு தூசியெல்லாம் இருக்கு. நீங்க நிக்கிறீங்களேம்மா. தள்ள சொன்னா தள்ள போறோம். இதெல்லாம் ஒரு சாக்கா? வா, வந்து இப்படி பெருக்கு. பாத்து பாத்து, காத்துல தூசி திரும்பி வந்துற போது.
செய்யற வேலையை ஒழுங்காவே செய்யறது இல்ல. உன் கூட பெருக்கிறதுக்கு இன்னொரு ஆளை போடணுமா? பெருக்கு பெருக்கு. பெருக்கி முடிச்சிட்டேமா. பெருக்கி முடிச்சிட்டா அவ்வளவுதானா? தண்ணி தெளிச்சு கோலம் போடு. என்ன முழிக்கிற? அன்னைக்கு என்னமோ குடும்பமா சேர்ந்து கோலம் போட்டீங்க. போர் அடிச்சா போடுறதுக்கு இல்ல கோலம். வாசல்ல தினமும் கோலம் போடணும். அப்பதான் லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வருவா. புரியுதா? இத பாரு, அதுக்குன்னு 1/2 மணி நேரம் இங்கே இருந்துராத. எனக்கு காஃபி வேணும், வந்து சீக்கிரம் போட்டு கொடு. இதையும் சேர்த்து துவை. மா, வாஷிங் மிஷின்ல போட்டா ஒரு 5 நிமிஷத்துல தோச்சிர போகுது. அது எங்களுக்கு தெரியாதா? அழுக்கு போகாதுங்கிறதுக்கு தானே உன்னை அடிச்சு துவைக்க சொல்றோம். அப்ப படிப்பு என்ன, அறிவு என்ன? மாயாவுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? மாயா அடங்கி போறானா? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நீ வேற அறிவு. அவ குடும்ப குத்து விளக்காயி பல நாள் ஆச்சு. அப்படியா? பாத்து பாத்து, துணிக்கு வலிக்க கிளிக்க போகுது. அது எப்படிடி உடம்பு அழுங்காம குலுங்காம துவைக்கிற? ஏய், பிரஷ போட்டு நல்லா துணியை தோய். அப்பதான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். விதவைகள் சுயம்பரமா? பிரபா எங்க என்ன பண்றாரு? பிரபா, ராஜி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போன் அடிச்சாலும் எடுக்கல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்றது இல்ல. விதவைகள் சுயம்பரம், இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விதவைகள் மறுவாழ்வு திட்டத்துல சேர்ந்து யாருக்குன்னா ஒரு பொண்ணுக்கு கண்ணை மூட்டு தாலி கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க. அவ ஊர் பேரு தெரியாது? எங்க அம்மா சத்தியமா தெரியாதுங்க. வருவீங்க, தாலி கட்டுவீங்க, வாழ்க்கை கொடுப்பீங்க, அதானே? ஆமாங்க. ஐயோ பிரபா, உங்களை அடிக்கிறதா திட்டுறதா இல்ல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாதனால தாங்க நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். இவ்ளோ வெகுளியா இருக்கீங்களே பிரபா, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? நான் நிறைய யோசிச்சு போன்ல SMS எல்லாம் பார்த்து எடுத்த முடிவு தாங்க இது. கருமம். என்னங்க கரும கிருமெல்லாம் சொல்றீங்க? நீங்களே அக்காவும் தான் நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ, அப்பதான் கையிலோட வாழ்க்கை மாறும், ரோஸை வந்து அவளும் நல்லா வாழுவான்னு சொன்னீங்க. அதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வழியில வத்தலோ தொத்தலோ இங்க வந்து நின்னுட்டேங்க. வத்தல தொத்தலோவா? அப்ப கட்டிக்க போற பொண்ணோட முகத்தை கூட நீங்க இன்னும் பார்க்கல. நான் ஏங்க பார்க்க போறேன்? அவங்க சொல்ல போறாங்க, நான் கட்டிக்க போறேன். பிரபா, என்ன பிரபா நீங்க இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? எனக்கு எவங்க பொண்ணு கொடுப்பான்? என்ன எந்த பொண்ணுங்க கட்டிக்கும்? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலைங்க. அப்ப நீங்க 4 நாளா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இதுதானா? இல்லைங்க, 4 நாளா நல்லா யோசிக்கும் போது கேப்ல வந்த முடிவுங்க இது. அதான் சொன்னேனே, ஏதோ ஒரு SMS தெய்வாதனமா வந்தது, அதை படிச்சுட்டு நான் இவங்களுக்கு போன் போட்டேனா. போதும், நிறுத்துங்க பிரபா. நீங்க ஏற்கனவே பொண்ணை பத்தி சரியா தெரியாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்க பண்ணிக்கிட்ட கல்யாணம் உங்க வாழ்க்கை அழிச்சிருச்சு இல்ல? இப்ப கூட எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ எந்த மாதிரி கேரக்டர், புருஷனை இழந்தவளா இல்ல பிரிஞ்சவளா, எதுக்காக பிரிஞ்சா, அவ மேல தப்பா இல்ல அவ முன்கோபியா முட்டாளா, இந்த மாதிரி எதுவுமே தெரியாம அப்படியே போய் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உங்க வாழ்க்கைய மறுபடியும் நீங்க அழிச்சுக்க போறீங்க, அதானே? என்னங்க இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? நான் ஒன்னும் பயமுறுத்தல பிரபா, உண்மையதான் சொல்றேன். பொண்ணு யாருன்னு தெரியாம, அவ எப்படிப்பட்டவன்னு தெரியாம, அவ குடும்பத்தையும் என்னன்னு தெரியாம எப்படி பிரபா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பண்ண சொல்லி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இல்லைங்க, பேப்பர்ல வந்தது, போன்ல SMS எல்லாம் கூட வந்ததுங்க. என்னது? ஃபார்ம் ஃபில் அப் பண்ண சொல்லிருக்காங்க. ஏங்க 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 கிளிக்கிறீங்க? கிளிக்காதீங்க.
இந்த ஊர் பேர் தெரியாத கல்யாணம் எல்லாம் வேண்டாம் பிரபா. அதையும் மீறி நீங்க பண்ணீங்க, உங்க வாழ்க்கை தான் சுக்குநூறு ஆகும். என்ன வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? இந்த முட்டாள்தனமான முடிவை இப்பவே விடுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன குறை? கை கால் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கீங்க, குடும்பம் இருக்கு, கையில வேலை இருக்கு, எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கேன். அதையும் மீறி உங்களுக்கு உதவி செய்ய எங்க அப்பா இருக்காரு. இத்தனை இருந்து உங்க புத்தியே இப்படி போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல பிரபா. ச்சே, இத கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கல. நான் கூட தாங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஒரு டாக்ஸி டிரைவரு, தினைக்கு வர்ற வசூல் தான் என் சம்பளமே. இங்கே பொண்ணு கிடைச்சா அது என்ன எந்த கேள்வியும் கேட்காது. நான் பாட்டுன்னு யாரையோ கட்டிட்டு எப்படியோ வாழ்கிறேங்க. என் அறிவு கட்டின வழி இதுதாங்க. நான் எதை செஞ்சாலும் தப்பாக தாங்க போகுது. நான் வேற என்ன தாங்க செய்யறது? ஐயோ பிரபா, நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா, ஏன் கல்யாணம் ஆகாத நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கிற நல்ல படிச்ச பொண்ணா கிடைக்கும். நீங்க எதுக்கு உங்களே குறைவா நினைச்சுக்கிறீங்க? எனக்கு தான் படிப்பு இல்லையாங்க. திரும்ப திரும்ப படிப்பு படிப்புன்னு சொல்லி என்ன வெறுப்பேத்தாதீங்க பிரபா. என்னங்க இப்படி கோவமா பேசுறீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? படிச்சவன்லாம் ரொம்ப யோகியனா? இல்ல படிச்சவன் தான் ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிறதுக்கு தகுதியானவனா? இந்த உலகத்தை முதல்ல நல்லா கண்ணை திறந்து பாருங்க பிரபா. இந்த உலகத்துல பெரிய பிசினஸ்மேன் பில்கேட்ஸும் படிக்காதவர் தான். தமிழ்நாட்டுல சாதிச்சவங்க பல பேரும் படிக்காதவங்க தான். படிப்புங்கிற ஒரு வார்த்தையும் ரெண்டாவது கல்யாணங்கிற ஒரு வார்த்தையிலையும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க பிரபா. உங்களை மாதிரி நைட்டும் பகலும் நேர்மையா உழைக்கிறவங்க, யாரையும் ஏமாத்தி பொழைக்காதவங்க, இன்னொருத்தவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் வாழ்க்கையை தியாகம் செய்யறவங்க இந்த ஊர்ல ரொம்ப குறைச்சல் பிரபா. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க கூட பழகுறவங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா உங்க கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸும் உங்க குடும்பமும் யாருமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நல்ல புத்தி சொல்லல. அதனாலதான் நீங்க இப்ப இங்க நிக்கிறீங்க. என்னங்க ஏங்க அழுவுறீங்க? பின்ன மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம எவ்வளவுதான் காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணியும் நம்மளையும் மீறி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்து வாழ்க்கையை இழக்க தயாராயிட்டாங்கன்னா அழாம வேற என்னங்க பண்ண முடியும்? நீங்க எங்க இப்ப அழுவுறீங்க? பின்ன என்னங்க, என்னை யாருமே மதியாதப்போ எனக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து என்னை உழைக்க சொல்லி என்ன ஒரு புது மனுஷன் ஆகினதே நீங்க தானுங்க. உங்க பேச்சை தான் நான் வேணும்னே கேட்காத மாதிரி தான் இருக்கு நீங்க பழி சொல்றது. அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ பிரபா, நான் ஒன்னும் உங்களை பழி சொல்லல பிரபா. இங்க பிரபான்னு நான் தாங்க. நான் உங்க பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்க கால் டாக்ஸி டிரைவர்னு சொன்னாங்க. நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அது அது வந்துங்க, எனக்கு ஓகே தான். ஆனா என்ன, இந்த தாடி தான் எனக்கு பிடிக்கல. அத மட்டும் எடுத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷால் மாதிரி இருப்பீங்க. அப்ப போய் விஷாலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? யார் இவங்க? இது சொல்லுங்க. சாரிங்க, அவர் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. இந்த சாரி பூரி எல்லாம் அவரு சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. நான் டோக்கன் எடுத்திருக்கேன். அவரு எனக்காகவே பிறந்தவரு. நீங்க யார் நடுவுல? உனக்காக பிறந்தவரா? அதுக்குள்ளயா? என்ன பிரபா இதெல்லாம்? ஐயோ சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம 2 பேரும் பேசி பழகினா தானே ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பேசலாம். பேசலாமா? என்ன பிரபா இதெல்லாம்? ஏதாவது சீரியஸா கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஏய், முதல்ல நீ யாரு? நான் டோக்கன் எடுத்த மாப்பிள்ள கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ டோக்கன் வச்சிருக்கியா? டோக்கனா? நானா? ஏன் இவங்க டோக்கன் வச்செல்லாம் வரலைங்க. இவங்க என் ஃப்ரெண்டுங்க. வெள்ளத்தோல வச்சு மின்னிக்கிட்டு வந்து நின்னா என் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பாக்குறியா? நடக்காதுடி. நான் அவருக்கு தான், அவரு எனக்கு தான். பிரபா, இவங்க தான் உங்க செலக்ஷனா? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. பிரபா, இந்த மேனா மினுக்கு பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஏன் கூட வாங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, வாங்க ஜி. என்னது ஜியா? நீங்க போங்க, நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். உங்களுக்காக தான் இந்த டோக்கனும் நானும் காத்துக்கிட்டு இருப்போம். வந்துருங்க. போங்க போங்க. ஐயோ முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்லைங்க, அது பேர் வேற கொடுத்துட்டேன். இப்போ நீங்க வரீங்களா இல்ல அந்த பொம்பளைய கூப்பிடவா? ஹலோ, ஏங்க ஒரு ஏங்க நிமிஷம் சும்மா வாங்க. இருங்க. போங்க, போயிடலாங்க. உங்களை இல்லைங்க, போங்க. அறிவு, இங்க வந்து பாரு.
ஏய் மாயா, என்ன அதெல்லாம் எடுத்து சைடுல வைக்கிற? அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டேமா. என்னது கழுவி முடிச்சிட்டியா? என்னம்மா இந்த பொண்ணுக்கு பாத்திரம் கூட கழுவ தெரிய மாட்டேங்குது? இத பாரு, பாத்திரத்தெல்லாம் ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துட்டேன்னா கழுவிட்டதா அர்த்தமா? நல்லா நார் எடுத்து பள பள பளன்னு தேய்க்கணும். மறுபடியுமா? என்ன மறுபடியுமா? எல்லா பாத்திரமும் நல்லா மினு மினுன்னு மின்ற வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய் தேய் தேய். என்னால முடியல அறிவு. இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல. என்னால மட்டும் முடியுதான்னு? ஏய், ஒரே பாத்திரத்தை எவ்வளவு நேரமா தேய்ச்சிட்டே இருப்ப? சீக்கிரம் அலசி எடுத்து வை. மா, கையெல்லாம் எரியுதுமா. கை எரியுதா? அப்படிதான் இருக்கும். பாத்திர பவுடரை போட்டு தேய்க்கிறல்ல, போக போக பழகிடும். தேய் தேய். மா, ரொம்ப வலிக்குதுமா. மாயா, மாயா, எதுக்கு பாழற? ஒன்னும் இல்ல செல்வி, ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்லனா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? மா, நீயாவது சொல்லு. பாட்டி, நீங்களாவது சொல்லுங்க. ஒன்னும் இல்லம்மா, மாயா வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு பழகணும்னு சொன்னா, அதான். இந்த கிழவி எப்படி பொய் சொல்லுது பாரு அறிவு. என்னது? மாயா வீட்டு வேலை செய்ய பழகணும்னு கேட்டாளா? ஆமாம்மா. என்ன மாயா இதெல்லாம்? நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? அது அது இல்ல செல்வி. உண்மையை சொல்லு மாயா, அவங்க 2 பேரையும் மாட்டி விட்டுரு. மா, ஒரு நிமிஷம் பாப்பாவை பிடி. மாயா, கைய காட்டு. என்ன மாயா இது? கை காட்டு. என்ன மாயா இது? கையெல்லாம் செவந்திருக்கு. ஒன்னும் இல்லம்மா, பிஞ்சு கையில வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்ல, அதான் ரணமாயிடுச்சு போல இருக்கு. சூனியக்கார கிழவி நம்ம மாயாவை கொடுமைப்படுத்திட்டு இப்படி நல்லவ மாதிரி பேசுறா பாரு. இவளெல்லாம் கட்டி வச்சு உரிக்கணும். என்னது? மாயா துணி துவைச்சாளா? வீட்டை பெருக்கி தொடச்சாளா? என்ன நடக்குதுங்க? என்ன மாயா நீ? வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் செய்யற? உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? வேற யாரு? உன் எதிர்க்க நிக்குதுங்களே அந்த 2 பூதங்க தான். மா, நீ எதுக்கு மாயா இந்த வேலையெல்லாம் செய்ய விட்ட? நாங்க எங்கடி விட்டோம்? அவளாதான் செஞ்சா. அவ்வளவுதான் செஞ்சாளா? மாயா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. சி, வாய் கூசாம இந்த வயசுல எப்படி பொய் சொல்லுதுங்க பாரு. செல்விக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது செவல்லையே 2 கொடுப்பா. அவ அடிச்சா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நானாதான் இருப்பேன். வீட்டு வேலைக்காரங்கெல்லாம் லீவு, அதான் மாயாவே. மாயாவே, அங்க பாருமா, அவ எப்படி துடிக்கிறான்னு பாரு. முட்டாளா நீங்க? நம்ம இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட எஜமானிமா இவ. நான் வந்த புதுசுல இவ எப்படி எல்லாம் இருந்தா தெரியுமா? செல்வி, நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளு. பேசாத மாயா. செல்வி, விஷயம் என்னன்னா, நீ வாய மூடுமா. யார கேட்டு வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் நிறுத்துனீங்க? யார கேட்டு வீட்டு வேலையெல்லாம் மாயாவை செய்ய சொன்னீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் எல்லாம் கொடுத்தது? நான் தான் செல்வி. இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கெல்லாம் லீவ் விட்டேன். நான் தான் அம்மாவும் பாட்டிக்கிட்டையும் எனக்கு எல்லா வீட்டு வேலையும் சொல்லி கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். என்ன சொல்ற மாயா? சொல்லுமா, அதான் கேக்குறாள்ல. ஆமா செல்வி, இப்ப நான் ஒரு தனி மனுஷி, ஒரு குழந்தைக்கு தாய். ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி என் குழந்தைக்காக எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய கத்துக்கணும்னு நினைச்சேன்.
அதுக்குன்னு நீ இவ்ளோ கஷ்டப்படணுமா மாயா? என்ன கேட்டிருந்தா நான் உனக்கு பக்குவமா சொல்லி கொடுத்திருப்பேன்ல. நல்லா கத்து கொடுத்திருப்ப. என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீயே பாதி வேலையை செஞ்சு முடிச்சிருவ. அப்புறம் நான் எங்க இருந்து கத்துக்கிறது? ஓ, கதை இப்படி போதா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமோ? அம்மாவும் பாட்டியும் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அடம் பிடிச்சேன். நான் முடியாதுன்னு சொன்னாலும் என்னை விடாதீங்க, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் என்கிட்ட அன்பா பேசாதீங்க, தயவு செஞ்சு ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி என்ன வேலை வாங்குங்கன்னு நான் கெஞ்சி கேட்டதுனாலதான் அவங்க பயந்து பயந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளேயே நீ நடுவுல வந்து இப்படி சொதப்பிட்டியே செல்வி. அவ எங்கடா சொதப்பனா, நீதான் அழுது சொதப்பன. பாட்டி நிஜமாவே பெட் நிமிர்ந்துருச்சு பாட்டி. வேலைன்னா சும்மாவா? ஹவுஸ் வைஃப் வேலைனா ஏதோ சும்மான்னு நினைச்சேன். பா, சத்தியமா இந்த ஆம்பளைங்க செய்யற ஆபீஸ் வேலை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க மட்டும் இத 1 மணி நேரம் செஞ்சாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்ப புரியுதா வீட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு? வேலைக்காரங்களை எல்லாம் கூப்பிடலாமா? மா, முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்னம்மா நீங்க செல்விக்கு மட்டும் எல்லாம் கத்து தரீங்க, எனக்கு மட்டும் கத்து தர மாட்டீங்களா? தாராளமா கத்துக்கலாம். நான் உன்னை வேண்டாம்லாம் சொல்லல. இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு, இன்னும் 2 மாசம் போட்டோம். நானே உனக்கு எல்லா வேலையும் சொல்லி தரேன். ஓகேவா? இப்ப போலாமா? வா.